Welcome to Boski's RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR and welcoming you to RRR. சார், இன்னைக்கு ஒரு சூப்பர்பான வழக்கம் போல ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருந்துச்சு சார் மேட்ச்? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? சிங்கிளா வருவானுங்க. பட் பஞ்சாப் எல்லாம் சிங்கிளா வந்துட்டாங்க. அந்த சஷாங்க் ஒரு பிரமாத கேம். ஐயர் வந்து ஸ்ரேயஸ் ஹையஸ்ட் அவரு ஒரு கலக்கினார் இந்த பக்கம். அந்த பக்கத்துல வந்து நிறைய வந்து பெரிய ஹிட்டர்ஸ் நினைச்சவங்க எல்லாம் மெதுவாட்டாங்க. ரூதர்ஃபோர்ட், ஜோஸ் பட்லர்லாம் அவங்களுக்கு நிறைய டைமிங் ப்ராப்ளம். டைட்டன் வச்சுக்கின்னு டைமிங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. டீமோட பேர் குஜராத் டைட்டன். அதெல்லாம் அவங்க டைமிங் ப்ராப்ளம். முதல்ல அவங்க போன ஸ்பீடு வந்து ஜிடி வந்து குட் ஸ்ட்ரெயின் மாதிரி போனாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் அவங்க போன ஸ்பீடு கிராண்ட் ட்ரெயின் மாதிரி போனாங்க முதல்ல. அப்புறம் திடீர்னு ஸ்லைடே குட் ஸ்ட்ரெயின் மாதிரி ஆயிட்டாங்க ஜிடி. அண்ட் இது வந்து நெக் டு நெக் போற மாதிரி இருந்த ஒரு மேட்ச் டோட்டலா ஒன் சைடடா போயிடுச்சு. கடைசியில ஒன்றும் பஞ்சாப்க்கு ஒரு பெரிய சேலஞ்சா இல்லை. பட் ஏன்னா 234 விளையாட்டு கிடையாது அடிக்கிறது. பட் ஸ்டில் ஜிடிக்கு இருக்கிற பேட்டிங் அடிச்சிருக்கலாம். பட் பேசுவோம், டீட்டெயிலா பேசுவோம். எஸ், கண்டிப்பா சார். அவங்களுடைய பேட்டிங் அடிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். வேற டீமா இருந்தா கூட அவங்களால இதுவே பெரிய விஷயம், ஏதோ அவங்களால முடிஞ்சது அடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஜிடி ஹேஸ் தட் பவர் ஹவுஸ், அதனால அடிக்க முடியாத ஒரு விஷயம். பட் பிஃபோர் தட் சார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஒரு அமேசிங்கான ஸ்கோர் போனதுக்கு காரணம் சில முக்கியமான பேட்டர்ஸ். அண்ட் அதுல வந்துட்டு ஒரு செல்ஃப்லெஸ்ஸா கடைசி ஓவர் ஆரம்பத்திலே வந்துட்டு இங்க பாருப்பா என்னோட செஞ்சுரியா நினைச்சு நீ ஒண்ணு விளையாட வேணாம், வேணா பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சஷாங்க் சொல்லியிருந்தாரு. ஸோ அது ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் விஷயம். ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட இன்னிங்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க சொன்ன குவாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டிடுவோம். ஏன்னா வந்து he said just don't bother about my century. I'm not bothered about my century. நமக்கு பாடி லாங்குவேஜ்ல தெரியுது. உனக்கு அடிக்க முடிஞ்ச அச்சினே போட்டார். லாஸ்ட் ஓவர் கூட அவரே அடிக்க விட்டார். அது ஃபேபுலஸான ஒரு கேப்டன்சியோட ரியல் குவாலிட்டி. தோனியும் பண்ணார் பாருங்க, நீ அடிட்டார், நான் டிஃபென்ஸ் ஆட்டேன் 2 பால், நீ அடினார். அதை தப்பா எடுத்துக்கிறாங்க. டீம் மேன வந்து அப்படிதான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நீ நல்ல ஃபார்ம்ல இருக்கு, நீ இறங்கி முடினா கரெக்டா வச்சார் நம்ம ரச்சின் ரவீந்திரா. ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட பேட்டிங்ல வந்து பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ஃபார் எனி T20 கேப்டன். நவ் தட் ஹி இஸ் a கேப்டன். இஃப் ஹி இஸ் பிளேயிங் அண்டர் சம் கேப்டன், பிக்கெஸ்ட் என்னன்னா ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட் பாலிசி. நான் உள்ள வருவேன், அது கிரைசிஸ் இல்லையோ, ஃபர்ஸ்ட் 2 பால் போனா போறது டிஃபென்ஸ் ஆடுவேன், 3ஆவது பால் நான் 6 அடிக்க போவேன் அப்படின்றது கிட்டத்தட்ட சூரியகுமார் யாதவோட அப்ரோச் தான். அதை எஃபெக்டிவா பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு கிளாசிக் நினைச்சா 3 பாலுக்கு ஒரு 6 அடிச்சுனே இருக்காரு. சாய் கிஷோர் நல்லா போடுறாரு, பிரில்லியண்டா போடுறாரு. அவரை வச்சு வாங்குறாரு, திடீர்னு வச்சு அடிக்கிறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டா அப்படி அடிக்கிறாரு. அங்க வந்து அந்த போலிங்ல வேற சிராஜுக்கும் பிரசித் 2 பேருமே வந்து பிள்ளையாருக்கு வேண்டுதல் நினைக்கிறேன். தேங்காய் வச்சு நீ சட்னி பண்ணிருப்பாங்க நீங்க கம்ப்ளீட்டா. அவ்வளவுதான் வச்சிட்டாங்க இன்னைக்கு. அவங்க வந்து விடாம 4 கொடுத்துரு. பிரசித் விதவிதமா வேற டைப் 360 டிகிரிஸ் பேட்டிங்ல வந்து பிளஸ் பாயிண்ட். போலிங்ல 360 டிகிரிஸ்லயே ரன்ஸ் கொடுக்கறதுன்றது அது ஒரு தனி டேலண்ட். அது ஒரு அந்த ஒரு பக்கம். சஷாங்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங். சஷாங்க் சிங் வந்து அது இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி சவுண்ட். ஸ்ட்ரெயிட்டா வந்து 6 அடிக்கிறது, ஸ்ட்ரெயிட் பேட்ல கவர் டிரைவ் அடிக்கிறது. அந்த கடைசி 3 ஓவர் தான் சொன்ன, நேற்று ஒன்று சொல்ல தெரியுமா, பெஸ்ட் ஹிட்டர் எல்லா பாலும் விளையாடு. அந்த கேட்டகரியில சஷாங்க் கொடுத்துக்கலாம். இந்த சஷாங்க் அண்ட் அச்சுட்டோஷுடைய பேர் வந்து பேரை கேட்டோன்னு உதரும் எல்லாருக்கும், எல்லா போலருக்கும். அது போன சீசன்லயே பார்த்தோம். அது அப்படியே ரொம்ப அழகா கண்டினியூ பண்றாங்க. ரொம்ப வெரி நைஸ் மேட்ச். நான் சொன்ன ஒரு விஷயம் இன்னொன்னு நடக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஃபைனல்ஸ் மாதிரி போகும். அந்த மாதிரி கரெக்டா நெக் டு நெக் போகுது எல்லா மேட்சும். போன சீசனுக்கு இந்த சீசனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது சார். அந்த SRH ஆரம்பிச்சு விட்ட ஒரு விஷயம், அதாவது வந்துட்டு எல்லா பாலும் வந்துட்டு லாஸ்ட் பால் தான், எல்லா ஓவரும் லாஸ்ட் ஓவர் தான்ற மாதிரி ஒரு பேட்டிங். அதை இப்ப எல்லா டீமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்கும் போது வந்துட்டு ஒரு வகையில வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இன்னொரு வகையில வந்து CSK பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது லைட்டா பயமா இருக்கு. எப்பா இந்த மாதிரி CSK எல்லாம் ஆடுவாங்களா அப்படின்ற மாதிரி. We'll talk about that during CSK match. சார், இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த இன்னிங்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம பேசின மாதிரி முன்னாடி ஒரு இப்படி ஆட மாட்டார். அவர் வந்து அவருடைய இன்னிங்ஸ் பேஸ் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபுல் ஆன் ஃபயர்ல வந்து போயிட்டாரு. அந்த டிஃபரன்ஸ் ஸ்ரேயஸ்ட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆமா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இத்தனையும் அவங்களுக்கு விக்கெட்ஸ் விழுந்தது. முதல்ல விக்கெட்ஸ் விழுறத பத்தி அவர் பாக் டவுன் ஆமாட்டார். அது ரொம்ப பெரிய பிளஸ். விக்கெட் விழுந்துச்சு, தள்ளி ஆடிக்கலான்ற அந்த ஷெல்லுக்குள்ள. அதுக்கு தான் சொன்ன சூரியகுமார் யாதவ் அப்ரோச். நாங்க 0 for 3 விக்கெட்ஸ் 2 விக்கெட்ஸ்னாலும் நான் உள்ள வந்தேன்னா ஃபர்ஸ்ட் பால் பவுன்ஸ் பண்ணா நான் 6 அடிப்பேன். அந்த ஆட்டிடியூட் ஆஸ்திரேலியன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. கிரைஸ் இருந்தாலும் இறங்கி அடிப்பாங்க. அந்த டைப்ல ஸ்ரேயஸ் ஐயர் பண்றாரு. இன்னொரு விஷயம், டெம்பரமெண்ட் இருக்கு. அப்படி ஆடுற ஒரு ஹிட்டருக்கு, ஃபிளாம் பாயிண்ட் ஆடுற ஹிட்டருக்கு
மீதி பேர் இப்ப கேன் வில்லியம்சன், கேஎல் ராகுல் பார்த்தா கொஞ்சம் அமைதியா வச்சுப்பாங்க. பட் இவர் தொடர்ந்து அடிச்சுனே போய் எப்படியோ ஒரு பெரிய நாக்கு போறாரு பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். ரைட். சார் ரஷீத் கானை வந்துட்டு இன்னைக்கு உரின்னு உரிச்சாங்க. ஸோ ரஷீத் கானோட லென்த்தை பத்தி நீங்க நிறைய வீடியோஸ் நம்ம பேசும்போது சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் லென்த்திஷாவோ ஷார்ட்டிஷாவோ போயிட்டு அவர் இது பண்ணிடுவாங்க. ஹி ஹாஸ் டு மெயின்டைன் பிட்வீன் த ஃபுல் அண்ட் குட் லென்த்னு. ஸோ இன்னைக்கு அவரோட லைன் அண்ட் லென்த் எப்படி இருந்துச்சு? எதனால இன்னைக்கு அவர் அப்படி ரன்ஸ்க்கு போனாருன்னு நினைக்கிறீங்க? அவருடைய ரிதம் ப்ராப்ளம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரொம்ப ரேங்க் ஷாட் பால். அந்த அவுட் ஆனதே பாத்தீங்கன்னா அந்த ஆரியாவா ஒருத்தர் அவுட் ஆனாரு. அதை வந்து எங்க வேணா வச்சுக்கலாம். அந்த பால் மட்டமான பால் ஒரு விக்கெட். அதை போய் எங்க வேணா வச்சுக்கலாம். திடீர்னு வைட் அவுட் ஆனது இப்படின்னு பேட்டால கூகுளி போட்டு அதை அவுட் ஆனார். அவர் வந்து தன்னுடைய ஒரிஜினல் லைன் அண்ட் லெங்க் நேகிங்கா போடுவார்ல, அதை போடவே இல்லை. அவருக்கு வந்து போலிங்கோட ரிதம் வந்து அப்செட் ஆன மாதிரி இருக்காது. என்ன காரணம் தெரியல. பட் ஒண்ணு, ஆப்கான்ஸுக்கு ஒரு ராசி. இப்ப நான் வந்து நூர் அஹமட சொன்னேன், அவருடைய பழைய போலிங் இல்லைன்னு. திடீர்னு பழைய போலிங் வந்துட்டார். இப்ப நான் மெட்ராஸ் சொல்லி கரெக்டா சிஎஸ்கே ரஷீத் சம்பவம் வந்துட போறோம்னு பயமா இருக்குது. பட் ரஷீதோடைய ஒரிஜினல் போலிங் இல்ல. ஒரிஜினல் போலிங் இருந்திருந்தா ஒன்னு எக்கானமியில போயிருப்பாரு, இல்ல 3 விக்கெட்டா எடுத்திருப்பாரு. ரெண்டுமே நீங்க நடக்கல. ரொம்ப அசால்ட்டா அடிக்கிற அந்த சிக்ஸ்லாம் அவரு. அதுவும் இன்னைக்கு அந்த பேக் ஃபுட் பேக்ல போய் ஒரு சிக்ஸ் அடிச்சார். ஐ திங்க் சஷாங்க் தான் நினைக்கிறேன். ஃபேபுலஸ் சிக்ஸ். ஃபேபுலஸ் சிக்ஸ். அது மாதிரி அடிக்கிறது கஷ்டம். ரொம்ப நல்லா அடிச்சாரு. நாட் இன் இஸ் ஃபுல் ஃபார்ம். அதான் பிரச்சனை. ரைட். சார் பிரசீத் கிருஷ்ணா வந்துட்டு அந்த ஷார்ட் பால்ஸ் போடும்போது ஒரு ஓவர்ல பாத்தீங்கன்னா அந்த அதாவது வந்து ஒரு கரெக்ட் லென்த் ஆஃப் ஒரு 140 கேஸ் 144 கேஸ்ல பிரசீத் கிருஷ்ணா போட்டார். அவருடைய பேஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அண்ட் அந்த பேஸ்க்கு ஏத்த பவுன்ஸ் வந்து என்கேஜ் பண்ண முடியாத மாதிரி போட்டார். ஆனா அதுக்கப்புறம் போட்ட ஷார்ட் பால்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு கரெக்டா ஒரு ஷோல்டர் லென்த்துக்கு கீழே அடிக்கிற மாதிரி போட்டாரு. பட் ஆனா அந்த ஸ்டார்டிங்ல போட்ட ஷார்ட் லென்த் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஓவர்ல 4 டாட் பால் போட்டாரு, 4மே ஷார்ட் லென்த். ஒரு ஃபன்னியான விஷயம் என்னன்னா, ஒரு 2-3 சீசன்ஸ் பேக் கேகேஆர் ஆடும்போது நம்ம பிரசத் கிருஷ்ணா வந்து வைட் அவுட் சைட் யார்கர்ஸ்ல வெரி எஃபெக்டிவா போட்டிருந்தார். ஓகே, அந்த லெசனை யார் இப்ப எடுத்துன்னு இந்த விஷாக்கன் ஒருத்தர் கட்சியில் வந்தா தெரியுமா? இவங்க போய் பஞ்சாப் கிங்ஸுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் 3 ஓவர் போட்டாரா 4 ஓவர் போட்டாரான்னு கணக்கு தெரியல. அத்தனை பாலும் ஃபுல் டாஸ் பாஸ். இந்த மாதிரி ஒரு போலர் நான் பார்த்து சர்வே பார்த்ததே கிடையாது. எல்லா பாலும் ஃபுல் டாஸ் பாஸ். அவர் வந்து தரையை நம்புறதே இல்லை. அவரை நீங்க டாஸ் போட வச்சா கூட அந்த டாஸ்ல கூட டாஸ் மேலே நின்று போடுது, தரையில படாது போடுது. டாஸ் ஃபுல் டாஸ் எல்லாம் ஒரே டாஸ் இருந்தது. ஆனா அது என்ன, ஒரு ஹி காட் அவே வித் தோஸ் ஃபுல் டாஸ். பட் என்னன்னா ஒரு லைன் ஸ்டிக் ஆன் பண்றாரு. வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டிராம் லைன் தான் எனக்கு டார்கெட், அங்கதான் போடுவேன். ஆனா நான் ஃபுல் டாஸ் தான் போடுவேன். இன்ஃபேக்ட் அது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா குட் லெங்க்டோ ஷார்ட் ஆஃப் லெங்க்டோ போட்டீங்கன்னா சிக்ஸ் அடிச்சிருவாங்க. அதை கரெக்டா டிடெக்ட் பண்ணது டெவாட்டியா தான். அக்ராஸ் போய் ஃபுல் டாஸ் அடிச்சார் பாத்தீங்களா சிக்ஸ். ருதர்ஃபோர்டு வந்து உள்ளுக்குள்ள சண்டை தனக்குள்ளேயே பால் ஃபைட் போட்டுருக்கு எம்ஜிஆர் மாதிரி. அந்த பால் படவே இல்லை. அவர் ருதர்ஃபோர்டு ஜார்ஜ் பட்லர்லாம் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா போச்சுன்னா சேசிங்ல சத்தியமா ஜெயிக்க முடியாது. அவங்க 2 பேர்லாம் தண்டர் ஹிட்டர்ஸ். அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அது ஒன்று. அதனால நம்பர் 3 வந்தார் பாத்தீங்களா ஜார்ஜ் பட்லர். அது ஒரு மிஸ்டேக் எனக்கு தோணுது. ஏன்னா ஜார்ஜ் பட்லர் வந்து ஒரு டெரிஃபிக் ஸ்டார்ட், ஃபிளையிங் ஸ்டார்ட் டிராவிஸ் செட் மாதிரி கொடுப்பாரு. எப்போ நியூ பால்ல போய் ஆடினார்னா தடால் அக்ராஸ் கஸ்டம் போவாரு, 2 6 விடுவார் ஃபைன் லெக்ல. வேற ஸ்டியர் பண்ற ஷாட்ஸ் பிட்வீன் கவர்ஸ் அண்ட் பாயிண்ட் பறக்கும் போடலாம். அது எல்லாமே அந்த 9 பேர் உள்ளுக்குள்ள இருக்கிற சமயத்துல நல்லா ஆடுவார். எத்தனையோ மேட்சஸ் ஆடிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடினார். அவரை போய் எதுக்கு வந்து நம்பர் 3 கொண்டு வந்துட்டு ஸ்வாப் பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் வந்து ஃபண்டாஸ்டிக் ஆடினார், நோ டவுட் அபவுட் இட். பட் இந்த 9 men இன்சைட் த சர்க்கிள் பியர்ஸ் பண்ணி ஆடுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கு வரமாட்டேன்றது பேட்டிங்ல முதல்ல. அப்போ அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னா ஜார்ஜ் பட்லர் ஓப்பனிங்ல வந்துட்டு இவர் நம்பர் 3 வந்திருக்கும் சாய் சுதர்ஷன். அந்த மிஸ்டேக் அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அதுன்னு எனக்கு அந்த சுமன் கிலோட பிரேக் தான் நினைக்கிறேன். நீ வந்து கொஞ்சம் மெதுவாக அடிப்பறா இல்ல, நம்ம வந்து ரொம்ப அடிக்க வேண்டாம், கண்ணு பற்ற போடுது அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அதனால ஜார்ஜ் பட்லருக்கு தன்னுடைய ஃப்ரீ ஃப்ளோ போயிடுச்சு பேட்டிங்ல. ஸோ பாருங்க, 2 மெயின் ஹிட்டர்ஸ் வந்து டைமிங் ப்ராப்ளம், டைட்டனுக்கு டைமிங் ப்ராப்ளம். அதுலதான் அவங்களால ரீச்சே பண்ண முடியல டார்கெட் கிட்ட. இல்ல ஆனா இன்னொன்னு, அவங்க சைடோட பவுலர்ஸுமே கூட அவங்க வந்து அந்த அந்த கீழே போய் டிக் பண்ண முடியாம நம்ம ஜடேஜா ப்ராப்ளம் இருக்கும் பாருங்க, லோவர் மிடில் ஆர்டர், அதே பிரச்சனை இவங்களுக்கு இருக்கிறத நல்லா கண்டுபிடிச்சு அந்த லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ணாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த யார்க்கர் லென்த் ட்ரை பண்ண போகும்போது ஒரு ஃபுல்லிஷ் கீழே போய் சாய் சுதர்ஷனால அடிக்க முடியல. அண்ட் அதே பிரச்சனை தான் அந்த இவருக்கும் ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்டுக்கும் அதே தான் இருந்துச்சு. அவராலே இந்த கீழே டிக் பண்ணி அடிக்க முடியல. சோ அதை கரெக்டா பிடிச்சி அதே பால் போட்டனால தான் மேபி அதுல கொஞ்சம் நிறைய சிக்ஸஸ் தடுக்க முடிஞ்சது சார்.
ஆமா. சோ அதான் அந்த பிரசித் முதல்ல 2-3 இயர்ஸ் பேக் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி இந்த விஷாக்கு நீங்க போட்டாரு. விஷாக் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எதிர் டீமுக்கு நார்மலா விஷாக் போட்டா போஷாக் ஆயிடும். வச்சு வாங்குவாங்க. பட் அது இவரு வந்து இன்னைக்கு நேத்து விசாகப்பட்டினத்துல ஆடினா ஒரு மேட்ச், அது மாதிரி இன்னைக்கு விஷாக் வந்து இந்த பட்டணத்துல வந்து ஒரு கலை கழிட்டாரு அகமதாபாத் ஸ்டேடியம்ல. ஸோ பட் அவருக்கு கிரெடிட் கொடுத்துதான். ஸோ அவர் தான் சொல்லுவாரு, நான் எவ்வளவு புல் டாஸ் போட்டா உனக்கு ரன்னு போச்சா இல்ல போல இல்ல அப்படின்ற இன்னைக்கு அவர் ஜெயிச்சிட்டார். நீங்க நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. பட் சென்சிபிளா இருக்கிற பேட்டர் வந்து 2 பால்ல ஜட்ஜ் பண்றோம், பிளான் பண்ணி ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பே போட்டுருக்காரு. அதான் அதை ஜட்ஜ் பண்ணதே டெவாட்டியா, பட் பேட் லக் நான் ஸ்ட்ரைக் மாட்டி ரன் அவுட் ஆனார். பட் அதை யாருமே கெஸ் பண்ணாம, அதான் சொல்றேனே அந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸ் ஷார்ட் ஆஃப் லெங்த் குட் லெங்த்ல பால் வரும், அதுக்கு சிக்ஸுக்கு போலான்ட்டே இருக்காங்களே தவிர ஃபுல் ஸ்பீட்ல தன்னுடைய பேட்டை தாண்டி ஃபுல் டாஸா பால் போறதுன்றத மைண்ட் கேஜே பண்ணல யாரும். ஸோ அதுல வந்து தட் வாஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி விச் ஒர்க் இன் தேர் ஃபேவர். அது நம்ம ஒத்துக்கணும். சூப்பர். அண்ட் மார்க்கோ யான்சன், ஹர்ஷ்தீப் சிங்ன்ற 2 லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ் அவங்க கிட்ட. அவங்க 2 பேரோட யார்க்கர் டெலிவரிஸ் அண்ட் ஃபுல் லெங்த் டெலிவரிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஹர்ஷ்தீப் சிங்க்கு மெயினா அந்த டெத் ஓவர்ஸ்ல வழக்கம் போல ஹர்ஷ்தீப் சிங் வந்து கொஞ்சம் அவரோட அந்த ஒரு பழைய இதை கொண்டு வந்த மாதிரி தெரிஞ்சது. இன்னைக்கு உங்களுக்கு ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடா இல்ல? ஹர்ஷ்தீப் வந்து ரொம்ப ரிலையபிள் பாஸ். ஹர்ஷ்தீப் உடைய கடைசி ஓவர்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா 10 மேட்ச்ல மேபி 2-3 மேட்ச்ல ரன் போலாம். பட் ஒரு 7 மேட்ச்ல உங்களை காப்பாத்துக்காரு. அவருக்கு வந்து அந்த ரொம்ப அழகா ஸ்லோ யார்க்கர்ஸ் ஆன் த ஸ்டம்ப், வைட் ஆஃப் சிஸ்டம்ஸ் போடுற அந்த டெக்னிக் இருக்கு. இவங்களுக்கு என்ன இன்னைக்கு பெரிய நம்ம ரொம்ப பாராட்டணும் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் டீம்னா 2 கேட்ச் விட்டாங்க. சாய் சுதர்சன் ஒரு கேட்ச் வந்து இவர் விட்டார், நம்ம கேப்டனே விட்டார். ஸ்ரேயஸ் ஐயர் ஜம்ப் வந்து ஜம்ப் பண்ணலாமா வேணாமான்னு கவர்ஸ்ல பார்த்துட்டு ராங்கா ஜம்ப் பண்ணி கையில போட்டு ஒரு கேட்ச் போச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் விட்டார் ஒரு கேட்ச். இன்னொரு கேட்ச் யான்சன் வந்து சரியாவே ஓடல அந்த கேட்சுக்கு, ஜாஸ் பட்லருடைய கேட்ச். ஸோ அந்த 2 காஸ்ட்லி மிஸ் நினைச்சா அதை மீறி அவங்க கண்டெயின் பண்ணாங்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய கிரெடிட். ஸோ ஐ திங்க் bowlers lived up to the expectation. சஷாங்குடைய பேட்டிங் வாஸ் டாப் கிளாஸ். தமிழ்நாட்டுல இருந்து போற பிளேயர்ஸ் எல்லாருமே ஏதாவது பண்ணினே இருக்கு. சாய் கிஷோர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டார், போலிங் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அண்ட் இந்த பக்கம் சாய் சுதர்ஷன் பேட்டிங் கிளாஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் மேட் அ செஞ்சுரி. அவர் அவுட் ஆனது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஓகே, அவர் அவுட் ஆனாரு, அப்புறம் ஜாஸ் பட்டர் அவுட் ஆயிட்டாரு. அதனால அவங்களுக்கு பின்னாடி அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே புரியல அவங்க என்ன ஆடுறதுன்னு. ரூதர் ஃபோர்ட் வேற டிக்கெட்டே வாங்காம ஒரு பாட்டி மேட்ச் பார்த்துட்டே இருந்துக்காரு ஒரு 2 பேட்டை கையில வச்சு. அவர் எல்லாம் நல்லா அடிப்பார் யூஸ்வலா, அவரும் அடிக்கல, அதனால போச்சு. சார், அந்த சாய் கிஷோர் வெர்சஸ் யுஸ்வேந்திர சஹால்னு என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுக்கு நான் வரேன் அந்த கம்பேரிசன். அதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ ஒரு ஜாஸ் பட்லர் இருக்காரு, சாய் சுதர்ஷன் இருக்காங்க, 2 பேர்னாலையுமே வந்து பிக் ஷாட்ஸ் போக முடியல. அவங்களால 6 வந்து அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, பட் இப்போ முடியலங்கும் போது 2 விக்கெட் தான் போயிருக்குது. இன்னும் கீழே ராகுல் தெவாட்டியா இருக்கிறாங்க, ஒரு ஷாருக் கான் இருக்காங்க. சோ என்ன ஆனாலும் சரி, இந்த பால் நான் 1 6 அடிக்கிறேன், இல்லைன்னா நான் அவுட் ஆயிருவேன், அடுத்த அட்லீஸ்ட் வந்து அடிக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சில பேட்ஸ்மேனுக்கு சில நேரங்கள்ல வரும். ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் இட், அவுட் ஆனாலும் பரவாயில்ல. அந்த இது கூட அட்லீஸ்ட் இவங்க 2 பேரும் எடுக்கலையோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தங்க அந்த கன்வெர்ட் பண்ண முடியாதப்ப அவுட் ஆயிருந்திருக்கலாம் நான் சொல்ல வரல, கோ ஃபார் இட்னு நான் சொல்றேன். அது பண்ணலையோன்னு தோணுச்சு எனக்கு ஜாஸ் பட்லர். அதுக்குதான் சொன்ன ஒரே மருந்து வந்து ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் விட்டுட்டாங்கன்னா, ஜாஸ் பட்லர் ஓப்பனிங்ல பிளாம்பாயின்ஸ் வந்த உடனே பால் ஓல்ட் ஆக ஸ்பின்னர்ஸ் வர இன்னும் கமாண்டிங் வச்சுக்கினே இருப்பார். அவர் ரொம்ப கஷ்டம் அவுட் எடுக்கிறது. நீங்க அவர் உள்ள வரும்போதே கொஞ்சம் ஸ்லோவா கிராஃப்டிங் பண்ற மாதிரி கொண்டு போய் விட்டாங்க ரைட் கார்னர்ல ஜாஸ் பட்லர். ஏன்னா டோட்டல் பெருசு, விக்கெட்டும் விட முடியாதுன்ற மாதிரி அவர் ஒரு ஃப்ரீயா ஒரு ஸ்பான்டனிட்டி அவருக்கு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நம்பர் 3 போனது அதுலதான் அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த விஷயம். சார், இந்த ஃபீல்டர்ஸ் பத்தி கேட்டீங்க, நான் அப்பயே சொல்லணும்னு வந்தேன், ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தீங்க. இந்த 2 கேட்ச் பத்தி சொன்னீங்க நீங்க, ஸ்ரேயஸோட. இன்னொன்னு கவனிச்சிங்களா, ஒமர் ஜாய் வந்துட்டு தேர்ட் லெக்லயோ தேர்ட் மேன்லயோ இருக்கும்போது நல்ல கேட்ச் ஒன் கையில வந்துச்சு. அவர் திடீர்னு மறந்து வாலிபால்னு நினைச்சு என்ன பண்ணிட்டாரு, இந்த நெட்ல வாலிபால் தட்டி விடுவாங்க தெரியுமா, அந்த பக்கம். 100 years I was just about to say the same word. வாலிபால்ல தட்டுவாங்களா மாதிரி தட்டிட்டாரு. கரெக்ட். இந்த சஷாங்கோ ஸ்ரேயஸ் ஐயரோ 2 பேரும் இந்த கடைசியில எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 ரன்ஸ் ஃபெட்ச் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா இந்த மேட்சை ஈஸியா தோத்து போயிருந்திருப்பாங்க இவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்களுடைய பவுலிங். இப்படிப்பட்ட ஒரு ஸ்கோரையுமே டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் இல்ல. இப்ப வந்து யுஸ்வேந்திர சஹால் அங்க சாய் கிஷோர் பண்ணதை வந்து இங்க யுஸ்வேந்திர சஹால்னால பண்ண முடியல. இவங்க ஃபாஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ரன்ஸ் கொடுத்து ஏதோ ஓரளவுக்கு தப்பிச்சாங்க. சோ இன்னுமே வந்து இவங்களோட பவுலிங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறத இந்த ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண முடியாதப்ப நமக்கு தெரிய வந்துச்சு. ஆமா ஆமா கரெக்ட். இந்த இவங்களுடைய பவுலிங்குடைய ஷார்டேஜ்னால
அவங்க டார்கெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா போயிருக்கலாம். நான் தான் சொன்னேன், நாட் த பெஸ்ட் சென்ஸ் ஆஃப் டைமிங். அதுலதான் அவங்க விட்டாங்க கோட்டை. சாய் சுதர்ஷன் ஆர் ஜாஸ் பட்லர் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் வரைக்கும் கண்டினியூ பண்ணிதாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் கரெக்டா 70-80% ஆஃப் த மேட்ச் முடியிற சமயத்துக்கு அவுட் ஆயிட்டாங்க பாருங்க. அதனால தான் அவங்களுக்கு போச்சு. அவங்க யாராவது ஒருத்தர் கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வின்னு ஷோர், ஜிடி ஷோராவே வின்னு. அது மேக்ஸ்வெல் வழக்கம் போல அந்த பேட்டிங்ல இந்த ஆஸ்திரேலியன்ஸுக்கு இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஒரு அப்செஷன் ஒன்று இருக்கு. அதாவது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சின்ன வயசுல லெஃப்ட் ஹேண்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க போது. அது யாரோ திட்டிருக்காங்க. யாரோ இல்ல நோ 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 ரைட்ல தான் நீ ஆடணும், எழுதுறது லெஃப்ட்ல எழுது, பட் நீ ரைட்ல தான் ஆடணும்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல எப்ப பார்த்தாலும் ரிவர்ஸ் ஸ்வீப். ஃபர்ஸ்ட் பால் யாராவது சாய் கிஷோர் ஃபர்ஸ்ட் பால் ஆட போறாரு மேக்ஸ்வெல். ஸோ மேக்ஸ்வெல் வந்து எனக்கு எதிராக பேட்டிங் வந்தாருன்னா 2 ஃபீல்டர் இருப்பேன் பாஸ். ஒருத்தரை டீப் பாயிண்ட் ஃபென்ஸ்ல வச்சிருவேன், ஒருத்தரை வெட்டி ஹீட்ல வச்சுட்டு நான் தான் சகல் போடுறேன் அப்படின்னு சொன்னா போறோம். இல்ல நான் லெப்ட் ஆஃப் ஸ்பின்னர் போடுறேன்னு சொன்னா போறோம். அக்ராஸா போய் அடிச்சு மாங்குயிலே பூங்குயிலே ஆடி அவரே பாப்பாரு விட்டாரு. அவ்வளவு ஒரு இம்பேஷன்ஸ் மேக்ஸ்வெலுக்கு. அதே மாதிரி ஸ்டாயினர் சொல்றாரு நல்லா ஆடிட்டு இருக்காரு 6 எல்லாம் வச்சு அவர் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் போய் ஸ்பூன் பண்ணாரு கேட்ச. ஸோ அவங்க இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்ல என்ன அப்சஷன் எனக்கு புரியல. சார் சஹலுக்கு என்ன விஷயம் வந்து இன்னைக்கு மேட்ச்ல இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? சாய் கிஷோர்னால முடிஞ்சது ஏன் ஒரு யுஸ்வேந்தர் சஹால் ஒரு விக்கெட் டேக்கிங்கா இருக்க முடியல? தெரியும் சாய் கிஷோர் கூட நாட் தி ஒரிஜினல் கோல். ஃபர்ஸ்ட் சீசன் ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சில போட்ட சாய் கிஷோர் கிடையாது இப்போ. ஏன்னா அவரை நினைச்சா ஆந்தரை 6 அடிக்கிறாங்க, அந்த மாதிரி அடிக்க முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட் வரும். அவர் ஏதோ ஒரு ஆக்ஷன்ல ரொம்ப சைட் ஆன் போறாரா என்னன்னு தெரியல. கை ரொம்ப மேல வராம சைட்ல இருந்து வருது. அதனால இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு பவுன்ஸ் ஆடுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஹைட்டுக்கு கையை மேல இருந்து போட்டாருன்னா இன்னும் மிஸ்டேக் நிறைய பண்ணுவாங்க, தப்பு தப்பா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. ஷஹனுடைய போலிங்ல என்ன தெரியுமா, அவர் கூகுளி போட்டு என்ன பார்க்கவே இல்லை. நடுவுல குல்தீப்புக்கு வந்து லெப்ட் ஆர்ம் கூகுளி போடாமே இருந்து கான்பிடன்ஸ் இல்லாம. ஸோ சஹல் வந்து ஒரு கூகுளியை போடுவாரு, அதுல யாராவது பீட் நானா அந்த காலர் இப்படி கடிப்பாரு. நான் ஓடி கான்ஸ்டேக்கர் கிட்ட வச்சு அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அவர் ஏன் அந்த கூகுளி வந்து யோசிக்கிறார் போறதுக்கு தெரியல. இஸ் ஜஸ்ட் ரிலைங் ஆன் லெக் ஸ்பின். பட் அது என்ன, பால் தூக்கி போடுவேன் ஆனா பேட்ஸ்மேன் கிட்டே போட மாட்டேன், அதுல மட்டுமே நம்பிக்கை. இந்த கூகுளி போட்டவர்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு. அதை விட இன்னும் எஃபெக்டிவ் அந்த சட்டையை கடிக்க ஆரம்பிச்சா வந்துருன்றீங்க நீங்க? ஆமா, சட்டையை கடிப்பாரு, 6 அடிச்சா சட்டையை கடிச்சு அப்படியே காலர் கடிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பவர்ஃபுல்லா ஹிட்டர் ஒரு பேட்ஸ்மேன் வந்து இவர் ஒரு ரன் எடுத்துட்டா அந்த சந்தோஷத்துல அந்த பேட்ஸ்மேன் ஓடி அந்த நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட வச்சு அவர் தோலை லைட்டா தொடுவாரு, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு. என்ன அப்சர்வேஷன் சார் இது? செல்லமா தோலை தொடி நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், அந்த சிங்கிள் அப்படியே நிறுத்திக்கோ, அந்த லெவல்லயே போவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி பண்றது. ரைட் சார், சஹால் பத்தி பேசணும். ஆனா பட் எனக்கு ஒரு என்ன சந்தேகம், நீங்க உண்மையா சொல்லுங்க, வைஷாக் விஜயகுமார் வந்துட்டு உள்ள இம்பாக்ட் பிளேயரா அவரை வந்து ஒரு 15-16 ஓவர்ல கொண்டு வரும்போது ஸ்கிரீன்ல காட்டினாங்க இம்பாக்ட் பிளேயர். அப்ப நீங்க உங்களுக்குள்ள வந்த பஞ்ச் டேலாக் தானே, நீ வந்து இந்த டீம் இம்பாக்ட் பிளேயரா அந்த டீம் இம்பாக்ட் பிளேயரா, அதை நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க, மனசாட்சியோட சொல்லுங்க, யோசிச்சிங்களா இல்லையா? சார் அவர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல ஐன்ஸ்டைன் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் பேர் எல்லாம் சொல்றீங்களே, அவங்க எல்லாம் கிராவிட்டியை வந்து நல்ல வேலை வைசாக்க பார்க்காம சொல்லிட்டாங்க கிராவிட்டின்னு. இவர் கிராவிட்டியை நம்புறதே இல்லை. எல்லா பாலும் மேல போய் இறங்கவே மாட்டேங்குது எந்த பாலுமே. ஆனா அதுல சக்சஸ்ஃபுல் ஆகி உன்னை கலாய்ச்சிட்ட பத்தியா அப்படின்னு என்ன ஒரு கிண்டல் அடிக்கிறாரு, அது புரியுது. இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு. பட் இப்படி யாரு, ஏன்னா ஒரு வீடியோ அனலிஸ்ட் எவனா பார்த்தானா சொல்லுவான் 24 ஃபுல் டாஸ் போடுறாரு, எல்லா பாலும் ஃபுல் டாஸ்க்கே ஆடுங்க, கிளைட் பண்ணிக்கினே இருக்காங்க. இவங்க பைத்தியக்காரத்தனமா அக்ராஸ் ஆட போய் இவங்களை தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கு ஃபுல் டாஸ். இந்த குட் ஸ்ட்ரெயின் நம்ம லெவல் கிராசிங்ல கிட்ட குட் ஸ்ட்ரெயின் ஒரு 2 ஹவர் போயிட்டு இருக்கோம் ட்ரெயின், அது மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க பார்த்துனே அடிக்காம. அதனால சென்சிபிளா யாராவது ஆடிந்தா அக்ரெசிவா அகேன்ஸ்ட் பேசுவானா, சும்மா கிளைட் அதை கரெக்டா பண்ண 2 வாட்டி அப்படின்னாரு. வைட் அவுட் கஷ்டமா 2 தேர்ட் மேன் பாயிண்ட் ஒரு 4 போச்சு. அந்த மாதிரி ஆடிருக்கோம் ஆக்சுவலா. ரைட், ஓகே சார். எனி அதர் பாயிண்ட்ஸ் ஆட் சார்? இன்னைக்கு மேட்ச்ல ஆர்ஆர் எப்படி என்ன வச்சு முடிக்க போறீங்க, வேற என்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணீங்க? பிகாஸ் நாங்க எல்லாரும் பார்க்காத ஏதாவது ஒன்று நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப இந்த சாய் கிஷோர் எப்படி வந்துட்டு தோல்ல தட்டி கொடுப்பாரு நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது கவனிச்சிருப்பீங்க இன்னைக்கு மேட்ச்ல. எனிதிங் தேர் இஸ் சம்திங் டு பி டோல்ட் சார்? இன்னைக்கு என்ன வேற அந்த 11th ஓவருக்கு அப்புறம் இந்த வேற பால் மாத்தினாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. நீங்க கவனிச்சீங்களா, அதை மாத்தினாங்களா இல்லையா? ஏன் என்னாச்சு? இல்ல யூஸ்வலி யாரால பெர்மிட்டட் டு சேஞ்ச் இல்ல டியூ ஃபேக்டர்னால அது மாத்தினாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க அப்ரோச் மாத்தல, அதே மாதிரி ஆடுறாங்க. சுப்மன் கில் பார்த்தேன் இந்த தடவை போலிங்ல இருக்கிறதுல எந்த தப்பு இல்லப்பா, போலர்ஸ் தேங்காய் வச்சா நான் என்ன பண்ண முடியும்னு தப்பிக்கலாம். பட் பேட்டிங்ல கரெக்டா வந்து நல்ல பிஸ்தாவா இருக்கிற ஓப்பனிங் பேட்
ஜோஸ் பட்லரை தூக்கி நம்பர் 3ல போட்டார். அது என்ன விந்தைன்னு எனக்கு புரியல. அது அவங்க டீம் மீட்டிங்ல தான் டிசைட் பண்ணுவாங்க போல இருக்கு. பாப்போம். ரைட். கண்டிப்பா சார். ஐ அம் வெயிட்டிங் டு வாட்ச் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு ஆஷிஷ் நெஹ்ரா மாதிரி ஒருத்தர் வந்து இல்ல ஆஷிஷ் நெஹ்ராவே அந்த பவுண்டரி லைன்ல வந்து நின்னு எதனா ஒரு விஷயங்களை பண்ணாதான் அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் வரும். அப்பதான் ஃபீல்டர்ஸ்லாம் மண்டை குழம்பி போய் கேட்ச் பிடிக்கிறவங்க எல்லாம் டிராப் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதனா ஒண்ணு பண்ணி இங்க இருந்தாங்க ஓடுவாங்க. மேட்ச் கவனிக்கும் போது சார் நான் பாக்குறேன் இந்த ஆஷிஷ் நெஹ்ரா வந்து எப்பெல்லாம் வந்து கோச் ஆகுறாரோ அவரோட டீம் ஃபீல்டிங் பண்ணுதோ அப்ப மட்டும் கிரிக்கெட் ஒரு பக்கம் நடுவில் நடக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் ரேஸ். அதாவது பவுண்டரி ஃபென்ஸ்ல இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்து ஓட்டேக்கிறாங்க. யாரும் ஒரு இடத்துல நிக்கிறது கிடையாது. ஏன்னா இவர்கிட்ட என்ன டார்ச்சர் காதை கடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சோ அதுதான். ஆக்சுவலா 2 தமாஷான விஷயங்கள் உங்களுக்கு அப்சர்வேஷன் சொல்றேன். ஒன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு. இன்னொன்னு இந்த சிராஜ் 4-4 கொடுத்துட்டு 6 அடிக்காத போதெல்லாம் திமிரா போறாரு. இந்த வாட்டி 6 அடிக்க முடியல ஒன்னால, ஒருத்தர் அடிக்க முடியுது அப்படின்லாம் போறாருல. சுப்பன் கில் ஒரு வெறியில இல்ல கூடவே ரன்னப்ல கூடவே போய் கூட ஓடி இருந்தார். என்ன போடுற இன்னைக்கு? எதுக்கு பால கொடுத்தேன் என்ன போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல இந்த பக்கம் திரும்பிட்டு பார்த்தா அம்பையர் திட்டு போல இருந்துச்சு. அந்த மாதிரி வெளியாயிட்டார் சுப்பன் கில். அது ஒரு காமெடி ஒரு நோட்டீஸ் பண்ணேன். சுவாமிநாதன் ஒருத்தர் இருக்காரு ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவர் வந்து செம சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவர் ஒரு பிரமாதமான பாயிண்ட் சொன்னார். நான் கண்டிப்பா என் ப்ரோக்ராம்ல சொல்றேன். அது என்னன்னா ஏன் பாஸ்கி இந்த 11th ஓவருக்கு அப்புறம் பால் மாத்துறாங்கல்ல. நார்மலா பால் மாத்தும் போது நிறைய ஒரு பாக்ஸ்ல 6 பால் எடுத்து வருவாங்க. 12 ஓவர்ஸ் ஓல்டு 14 ஓவர்ஸ் ஓல்டு அப்படி விடுறல. அவங்க மாத்துறாங்களே அந்த பால் வந்து என்னன்னா இப்ப இந்த டியூ ஃபேக்டர்னால தான் அந்த பால் மாத்துறாங்க. 12 ஓவர் ஓல்டா இருக்கிற ஒரு பால் எடுக்கிறாங்களே அந்த பால்லயும் இந்த சலைவா எச்சில் அவ்வளவு துப்பி இருக்கணுமான்னு கேக்குறது. இந்த முதல் பால் எவ்வளவு ஏன்னா சலைவா பேன் லிஃப்ட் பண்ணிட்டாங்கல்ல. இந்த சலைவா அந்த அளவுக்கு அந்த பந்திலையும் எச்சு துப்பி இருக்கணுமா அது கொஞ்சம் செக் பண்ணுவாங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் கேப்டன் தான் கேட்கணும். ஏன்னா அபவுட் சலைவா ஒன்லி தலைவா டிசைடுன்னு. அதுக்கு மேல அவரு வேணாம் போதும் இந்த டாபிக் ஏதோ நிறுத்திக்கலாம். இதை யாராவது துப்பு துவக்கட்டும் துப்பறிவாளன் யாரோ வந்து அப்படின்ட்டாரு. சோ அதோட இதுதான் எதிர்பார்த்தேன் சார். நன்றி. தேங்க்யூ சார். இப்போ எனக்கு தூக்கம் நல்லா வரும் இப்போ. அதனால எனக்கு தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சார் நாளைக்கு மேட்ச் நம்பர் 6 பார்க்க போறோம். ஸோ இப்போ இதோட வந்து இன்னைக்கு இந்த மேட்சோட 10 டீம்ஸும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடி முடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள்ல பிளஸ் அண்ட் மைனஸ் வச்சிருப்பாங்க. சில விஷயங்கள்ல என்ன நம்ம இங்கதான் லேக் ஆகிறோமா அப்படின்னு அவங்களே சில பேர் இதுல நமக்கு இவ்வளவு பாசிட்டிவ் இருக்குதானே சில பேர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க அடுத்தடுத்த மேட்சஸ்ல எடுத்துட்டு போறாங்க, எப்படி அவங்கள வந்து டிரைவ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அந்த பிளே ஆஃப்ஸ் நோக்கின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்க கூட சேர்ந்து அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. நாளைக்கு ஐ திங்க் ரஹானியா வந்து பான் பராக்கு எதிராக போய் டாஸ் போடுவார் நடிகர். நாளைக்கு அந்த பராக் ஒருத்தர் இருக்காரு. 2 பேருக்கு மட்டும் நல்ல போட்டி இருக்கும். ஒரு போட்டி இருக்கும் கேப்டன். என்ன ஒண்ணு நாளைக்கு மேட்ச்ல அம்பையர் லெக் அம்பையர் டென்ஷனா இருப்பாங்க. பராக் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் உங்கள்ட்ட கொடுப்பாரா எங்கிட்ட கொடுப்பாரா போலிங் போறதுக்கு. Right. Okay, sir. Thank you so much for joining. See you tomorrow's video. Super, and thanks to RRR and thanks to all the spectators of RRR program. நிறைய ஃபீட்பேக் விதவிதமா என்னையே நக்கல் அடிக்கிறாங்க கிண்டல் அடிக்கிறாங்க. நானும் ஜாலியா சிரிச்சுன்னு போறேன். பட் வாட் ஐ ஹியர் இஸ் என்ஜாய் பண்ணிருக்காங்க. கிரிக்கெட் மேட்டர் கரெக்டா பேசுறோமோ இல்லையோ தமாஷ் மேட்டர் நல்ல ஜாலியா இருக்கு சார் என்ஜாயபிள் சொன்னாங்க. அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ சார்.